வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம சரண்டர் லீவ் சேலரி எப்படி போடுறது, அப்புறம் அதுக்கான சேங்ஷன் ஆர்டர் ப்ரொசீடிங்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் இனிஷியேட்டர் லாகினை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஹியூமன் ரிசோர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லீவ் ப்ராசஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் லீவ் பேலன்ஸ் அப்டேட் வெப் ஐடி அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய கால் வெப் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களோட எஃபெக்டிவ் டேட் ஆஃப் சரண்டர் அதை மட்டும் கொடுங்க. இப்போ இந்த கால் வெப் ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் எந்த எம்ப்ளாய்க்கு சரண்டர் கொடுக்கணுமோ அந்த எம்ப்ளாயி ஐடிக்கு நேராக ஏர்ன்டு லீவ் பேலன்ஸ் எவ்வளவோ அந்த பேலன்ஸை கொடுத்துருங்க. எஃபெக்டிவ் டேட் அவங்க எப்போ சரண்டர் அந்த அப்ளை பண்ணுறாங்களோ அந்த எஃபெக்டிவ் டேட்டை கொடுத்துருங்க. எப்போவுமே சரண்டர் பில்லை நீங்கள் போடும்போது அந்த எம்ப்ளாயிக்கு அந்த மாதத்துக்குள்ளாரையே நீங்கள் ஏர்னடு பேலன்ஸு லீவ் அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு சரண்டர் பில் எடுக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஸோ அந்த மாதத்துக்குள்ளேயே கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ நான் ஏர்ன்டு லீவ் பேலன்ஸ் போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டேட்டு என்னவோ அதை கொடுத்துட்டேன். ஓகேவா? ஆரக்கில் போய்ட்டு அப்லோட் கொடுத்துருங்க. அப்டேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், லீவ் ப்ராசஸ் போங்க. லீவ் ப்ராசஸில் சரண்டர் லீவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த எம்ப்ளாயோட ஐடியை போடுறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக இருக்கிற ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி சரண்டர் லீவ் சேலரியை க்ரியேட் பண்ண போகிறீங்க. அந்த சரண்டர் லீவ் ரெக்வெஸ்ட் பார்த்தீங்களா, இப்போ தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதில் க்ரியேட் கொடுங்க. அதில் அவங்க எம்ப்ளாயி எப்போ சரண்டர் டேட், அவங்களோட சரண்டர் டேட் என்னவோ அந்த சரண்டர் டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டேட் ஆஃப் சரண்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த கால் வெப் ஐடியில் அப்டேட் பண்ண சரண்டர் லீவ் பேலன்ஸ் வந்துடுச்சு. ஓகே, அவங்க ரெகுலர் எம்ப்ளாயினா ரெகுலர் எம்ப்ளாயி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுத்துருங்க. அப்புறம் சப்மிட் கொடுத்துட்டு எப்பவும் போல் நீங்கள் 2 லெவல் வச்சுருந்தா 2 லெவலில் அப்ரூவ் பண்ணிடுங்க. வெரிஃபை அப்ரூவ் பண்ணிடுங்க. அப்படி இல்லாட்டினா டைரெக்டாக அப்ரூவர் மட்டும்தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் அப்ரூவர் ஓப்பன் பண்ணி அப்ரூவ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ரிவ்யூ கொடுத்துட்டேன். இப்போ அப்ரூவல் குரூப்பை செலக்ட் பண்ணி அப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? சப்மிட் கொடுத்தாச்சு. இப்போ சைன் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்ரூவர் ஓப்பன் பண்ணுறேன். நான் 2 லெவல் தான் வச்சுருக்கேன். ஸோ அப்ரூவர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. அதே தான் நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போட சரண்டர் லீவ் ரெக்வெஸ்ட் பெண்டிங்கில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. அதில் நீங்கள் அப்ரூவ் கொடுத்தா போதும். ஓகே, அப்ரூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ வழக்கம் போல் இன்சியேட்டர் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சரண்டர் லீவ் சாங்ஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சரண்டர் லீவ் பேலன்ஸ் அப்டேட் பண்ணோம். இப்போ சரண்டர் லீவ் சாங்ஷன் பண்ண போகிறோம். அதே தான் ஹியூமன் ரிசோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம கிளிக் பண்ண போகிறது லீவ் ப்ராசஸ். ஓகேவா? லீவ் ப்ராசஸ் கிளிக் பண்ணிட்டேன். அதில் சரண்டர் லீவ், அதில் பார்த்தீங்கன்னா சரண்டர் லீவ் சாங்ஷன். ஓகேவா? எம்ப்ளாயி ஐடி டைப் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்து
ஓகேவா. சரண்டர் லீவில் சரண்டர் லீவ் சாங்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் எம்ப்ளாயி ரெக்யூஸ்ட் ஐடி அப்படின்னு ஒரு மெனு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும், ஒரு ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஆல்ரெடி போட்டோம்ல சரண்டர் லீவ் சேலரியில் அந்த ரெக்யூஸ்ட் ஐடியை வந்து நம்ம செலக்ட் பண்ணால் போதும், நம்ம பண்ண அப்டேட் எல்லாம் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த ஆர்சி நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஆர்சி நம்பருங்கிறது நம்ம ஃபைலோட நம்ம ஆஃபீஸோட ஃபைல் நம்பரு. ஓகேவா. அந்த ஃபைல் நம்பரு நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயிலாம் கொடுத்துக்கோங்க. அந்த ஆஃபீஸ் ஃபைல் நம்பர் தான் உங்களுடைய சேங்ஷனோட ப்ரொசீடிங்கில் டிஸ்பிளே ஆகும். ஸோ கரெக்டாக அந்த ஃபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. எப்பவும் போல் அப்ரூவ் வரைக்கும் ஓப்பன் பண்ணி அப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அதில் ஹியூமன் ரிசோர்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நான். ஓகே, நம்ம போட்ட சரண்டர் லீவ் சாங்ஷன் ரெக்வெஸ்ட் ப்ராசஸில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. அதை நம்ம இப்போ அப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, அப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ லாக் அவுட் பண்ணிவிட்டு இனிஷியேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலாக நம்ம சாங்ஷன் ஆர்டர் ப்ரொசீடிங்ஸ் நம்ம போட்ட சரண்டர் லீவுக்கு சாங்ஷன் ஆர்டர் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம சரண்டர் பில் எடுக்கிறதான ப்ராசஸ். ஓகே, இதுதான் ஃபைனல் ப்ராசஸ். ஓகேவா. இதில் ஹியூமன் ரிசோர்ஸு லீவ் ப்ராசஸ் அதில் பார்த்திங்கன்னா லீவ் சாங்ஷன் ஆர்டர் ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஓகேவா. ஓகே, லீவ் சாங்ஷன் ஆர்டர் ப்ரொசீடிங்ஸ் அதில் பார்த்திங்கன்னா சரண்டர் லீவ் சாங்ஷன் ஆர்டர். ஓகேவா. அதுக்கு நேராக இருக்க ஆக்ஷன் பட்டன் நேராக இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எம்ப்ளாயி ஐடியை டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு மானிட்டரிங் ரிக்வெஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வியூ அவுட்புட் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய லீவ் சாங்ஷன் ஆர்டர் ப்ரொசீடிங்ஸ் நமக்கு வந்துடும். ஓகே நண்பர்களே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ பண்ண ப்ராசஸுக்கு சரண்டர் லீவ் பில் எப்படி எடுக்கிறதுன்னு, லாஸ்ட்டு சரண்டர் டேட் எப்படி இஎஸ்ஆரில் அப்டேட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.